வணக்கம் தமிழா, இது உங்கள் மிஸ்டர் தமிழா. நான் உங்கள் வசந்த். ஓகே நண்பா, இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக அந்த கொட்டாங்குச்சி இருக்குல்ல, நம்ம தேங்காய் எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த கொட்டாங்குச்சி தூக்கி எரிஞ்சிருவோம். ஸோ அந்த கொட்டாங்குச்சி வச்சு ஒரு அழகான கிராஃப்ட் எப்படி நம்ம வீட்டில் செய்ய போகிறோம் அப்படின்றது தான் இன்றைக்கான வீடியோ. ஸோ நம்ம வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி கரெக்ட் பண்ணுமா, நீங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காம ஒரு லைக், ஒரு கமெண்ட், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் மிஸ்டர் தமிழா. வாங்க வீடியோவில் போகலாம். ஓகே நம்ம வீடியோவில் வந்துடும். ஸோ அந்த கோக்னட் ஷீல் கிராஃப்ட், அதாவது இந்த வேஸ்ட்டு கொட்டாங்குச்சி வச்சு எப்படி ஒரு அழகாக வீட்டுக்கு தேவையான பொருளை மேக் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 2 கொட்டாங்குச்சி எடுத்துருக்கேன், ஒரு பேஸ்ட்டு ஃபெவிகால், அதுக்கப்புறம் ஒரு சால்ட்டு சொல்லுவாங்களா அது, ஒரு நைஃபு, ஒரு ஆஷா பேர் எடுத்துக்கலாமா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நைஃபை வச்சு இது மேலே இருக்க அந்த வேஸ்ட்டு நார்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு இதை வச்சு இப்படி சுரண்டிக்கலாம். இந்த மாதிரி சுத்தமாக நம்ம கட்டியை வச்சு மேலே இந்த தோல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு உப்பு காகிதத்தை வச்சு இதை நல்லா ஷைனிங்காக இதோட மேலே இருக்க இந்த டஸ்ட்டு ஃபுல்லாக போகிற அளவுக்கு நம்ம இதை க்ளீன் பண்ணலாம். ஓகே நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப கொஞ்சம் நைஸாக தேய்ச்சிருக்கோம். உங்களால் முடிஞ்சால் இன்னும் கொஞ்சம் கூட நல்லா ஷைனிங்காக தேய்ச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சமாக இந்த இடத்த கட் பண்ணிடலாம். இதை கட் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சமாக, அதாவது எப்படி சொல்லுன்னா, ஒரு இவ்வளோ கேப்பில் மெஷர் பண்ணிங்க. உங்களுக்கு எந்த ஹைட்டு தேவை அப்படின்னு மெஷர் பண்ணி அந்த இடத்துல ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு இடத்துல சுற்றி நம்ம ஆக்ஷாப் எடுத்து இந்த மாதிரி இந்த கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம சுத்தமாக ஒரு கொட்டாங்குச்சியை ரவுண்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துருக்கோம். நல்லா தெரிஞ்சுங்களா பார்க்கறதுக்கு, அதாவது தேங்காயோட ஓட்டை இது நம்ம சுத்தமாகவும் நல்லா தேய்ச்சி வழவழப்பாக எடுத்துருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த கொட்டாங்குச்சை இது மேலே வச்சு ஒரு கப்போட பொசிஷனுக்கு, அதாவது இப்படி வச்சுட்டு நம்ம இந்த பேஸ்ட்டால் ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தேங்காய் ஒரு இதமும் இதை இந்த மாதிரி 2 எடுத்துகிட்டு இந்த மாதிரி கரெக்டாக உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த கப்போட பொசிஷன் தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணி அதை இப்படி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த டைப்பில் பேஸ்ட் பண்ணால் தான் நம்ம அடுத்ததாக இதில் வைக்கக்கூடிய இது நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக அந்த கப்போட புடியோட ஃபீல் நம்மளுக்கு இருக்கும். இந்த மாதிரி இந்த ஓட்டை இதுக்கு மேலே வச்சு கரெக்டாக சுற்றி கொஞ்சம் இதை பேஸ்ட் விட்டுலாம். இது இன்னும் ஒரு 10 நிமிஷம், மேபி கொஞ்ச நேரத்துலேயே காஞ்சிடும். இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே காய விடலாம். ஓகே நம்ம இப்போ இது காஞ்சிடுச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் கொட்டாங்குச்சியை 2ஆக ஒடிச்சு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை கரெக்டாக நமக்கு அந்த கப்போட புடிக்கு வர மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேம்மா, நம்ம கப் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ஒன்றும் பெருசாக செலவில்லை. ஸோ நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு கொட்டாங்குச்சியை வச்சு எப்படி ஒரு கப்பு செய்யலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஸோ இது நல்லாயிருக்கு. இது நீங்கள் ஜூஸு, ஏன்னா இவ்வளோ பெரிய கப்பில் யாரும் டீ குடிக்க முடியாது. ஸோ இருந்தாலும் உங்கள்கிட்ட இந்த ஜூஸு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது இந்த கப் ரொம்ப நல்லாவே இருக்கும், நேச்சுரலாகவும் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி கப் நம்ம யூஸ் பண்ணி வீட்டில் டீ, காஃபி குடிக்கிறதுக்கு ஒரு ஜூஸ் குடிக்கலாம். ஸோ இது நல்லா இருக்குது கப்பு. நீங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் இதை கமெண்டில் சொல்லுங்கள். அது வரைக்கும் உங்களுடைய பேர் உங்கள் வசந்த்.